ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான பயணத்தில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு சூப்பரான ஒரு கோவில் தாங்க போயிட்டுருக்கோம். அது ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல்லேருந்து ஒட்டன்சத்திரம் போகிற வழியில் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலோட பேர் என்னென்னா பாதாள சிம்பு முருகன். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உள்ளே நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ வந்துட்டு கார்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கோயிலில் சிறப்பான விஷயங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அந்த கருங்காலை மாலை. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த கருங்காலை மாலையெல்லாம் போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அது இந்த கோயிலில் இருந்து தான் நிறைய பேர் வாங்கிட்டு போய் போட்டிருக்காங்க. ஸோ அது அவனுடைய நம்பிக்கை பொறுத்து. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வேண்டி இந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா, ஸோ இந்த கோயிலில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து அந்த சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் முடிந்த அளவுக்கு நீ யாரோடையும் பேசாமல் இருக்கணும். அதாவது மௌனமாக இருந்தால் தான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லி நம்பப்படுது. இன்னொரு விஷயம், இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கருங்காலி மலை விற்கிறாங்க. ஸோ எல்லாமே 800,000 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து முருகன்கிட்ட வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் நினச்சது நிறைவேறும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்க முருகன் இந்த வடிவத்தெல்லாம் காட்சியளிச்சிருந்தார். ஸோ எங்களுக்கு 15 to 20 மினிட்ஸ்லேயே எங்களுக்கு தரிசனம் முடிஞ்சது. அவ்வளோ சூப்பராக இருந்தார். சூப்பராக முடிஞ்சது எங்களுக்கும். ஸோ இந்த கோயிலோட பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா முருகன் மேலே வந்து கீழே இறங்கி போய் தான் தரிசனம் பண்ணுற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா அரசியலில் முக்கியமாக இருக்கவங்களும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து சிவகார்த்திகேயன், தனுஷ், லோகேஷ் கனகராஜன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதாகவும் கேள்விப்பட்டேன். ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரொம்பவும் பாப்புலராக இருக்குது. அது காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று அந்த கருங்காலி மாலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த கோயில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. இது திண்டுக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க அந்த கோயில் இருக்குது. தரிசனம் இனிதே நிறைவேறியது. அவருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஸோ மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.